ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் தினமும் திருடப் போவதற்கு முன்னர் ஒரு கோயிலுக்குள் சென்று, இறைவா, இன்று எனக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் புறப்படுவான். அந்த கோயில் மண்டபத்தில் தினமும் ஒரு துறவி சொற்பொழிவாற்றி வந்தார். அவர் அவ்வப்போது மிகவும் நகைச்சுவையாக பேசுவார். சில நேரங்களில் அங்கிருக்கும் கூட்டம் சிரிப்பதை கேட்டு அந்த திருடன் நாமும் சாமியார் சொல்லும் நகைச்சுவையை கேட்போம் என்று அங்கு செல்வான். அவர் நல்ல குட்டி கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப் போவான். ஒரு நாள் பகற்பொழுதில் அந்த துறவி இருக்கும் குடிலுக்கு சென்று, குருவே, வணங்குகிறேன், எனக்கு தாங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டுகிறேன் என்று கேட்டான். நீ யார் மகனே என்று துறவி கேட்க, சுவாமி, நான் ஒரு திருடன், 10 வயது முதல் திருட்டு தொழிலை தான் செய்து வருகிறேன் என்று சற்றும் தயங்காமல் உண்மையை கூறினான். அடக்கடவுளே, வேறு எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்று துறவி கேட்க, இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் இது ஒன்றுதான் சுவாமி, மனைவி மக்களை காப்பாற்ற 30 ஆண்டுகளாக செய்யும் தொழில் இது என்று திருடன் கூறினான். சரி, இருக்கட்டும், நீ உண்மை பேசுவதால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதை உணர்கிறேன். இன்று வேதத்திலுள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் 1வது மந்திரத்தை உனக்கு போதிக்கிறேன். அதை நீ பின்பற்றினால் அந்த மந்திரம் பலித்து உனக்கு சில அற்புதங்கள் நிகழும் என்று துறவி கூற, ஆகட்டும் சுவாமி, அப்படியே செய்கிறேன் என்றான் திருடன். முதல் மந்திரம் சத்தியம் வத, அதாவது உண்மையே பேசு என்று துறவி கூறவும், சுவாமி, இது மிகவும் எளிதான மந்திரம், பின்பற்றுவதும் எளிது, கைகள் தானே திருட்டு தொழில் செய்யும், வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் கடினமில்லையே என்று கூறிய திருடன் துறவியிடம் விடை பெற்று சென்றான். அன்று இரவு நெருங்கியதும் கண்ணக்கோல், நூலேணி, சுத்தியல், கடப்பாரை, அளவு பார்க்கும் நூல் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இன்று துறவி மந்திரம் உபதேசித்திருப்பதால் பெரிய இடத்தில் கை வைத்து பெரிய சாதனை புரிய வேண்டும் என்றெண்ணி அரண்மனையில் திருடப் போனான். நள்ளிரவு கடந்த பின் திருடன் அரண்மனை மதிலை சுற்றி வந்து கொண்டிருந்த போது அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறுவேடத்தில் வந்து கொண்டிருந்தார். மாறுவேடத்தில் இருந்த அரசர் திருடனை கண்டதும், நில், யார் நீ என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு திருடன் என்று இவன் உண்மையை சொன்னான். உடனே அரசர், அப்படியா, நானும் உன்னை போல் ஒரு திருடன் தான், பக்கத்து ஊரில் இருந்து வருகிறேன், எனக்கும் பணம் வேண்டும், என்னையும் உன்னோடு சேர்த்துக் கொள்கிறாயா? கிடைப்பதில் பாதி கொடுத்தால் போதும் என்று கூறினார். அரசனை உண்மையான திருடன் என்று நம்பியவன், மிக நல்லது, வா போவோம் என்றான். அரசனுக்கு அவரது அரண்மனை வழியெல்லாம் அத்துப்படி என்பதால் திருடனை நேராக கஜானாவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்றதும் இருவரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தனர். அதில் 3 விலையுயர்ந்த பெரிய ரத்தின கற்கள் இருந்தன. அதை கண்ட திருடன், இன்று நமக்கு பெரிய அதிர்ஷ்ட நாள் தான், இதில் உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, 3வது ரத்தின கல்லை அதன் சொந்தக்காரனுக்கு இந்த பெட்டியிலேயே வைத்து விடுவோம் என்றான். இதை கேட்ட அரசர், அட, உனக்கு என்ன பைத்தியமா, நாமோ திருடர்கள், இதில் சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கா என்று வியப்பாக கேட்க, நண்பா, நான் உனக்கு கிடைப்பதில் பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன். இப்பொழுது இந்த 3வது ரத்தின கல்லை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் அது சமமாக இருக்காது, யாரேனும் ஒருவருக்கு கூடுதலாகிவிடும். அது மட்டுமல்ல, இதை இவ்வளவு காலம் கஜானாவில் வைத்திருக்கும் மன்னன் ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததே என்று சந்தோஷப்படுவான் இல்லையா என்று திருடன் கூறியதை கேட்ட அரசனும் அவன் சொன்ன வாதத்தில் பசை இருப்பதை ஒப்புக்கொண்டு வீடு திரும்பலாம் என்றார். அந்த திருடனும் விடை பெற்று சென்றபோது அரசர் அவனுக்கே தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை பார்த்து வைத்துக் கொண்டார். மறுநாள் அரசவை கூடியது. அரசர் பேசினார். நமது அரண்மனை கஜானாவில் திருட்டு நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் கொடுத்துள்ளனர் என்று கூறினார். உடனே நிதியமைச்சர், மன்னா, சிறிது நேரத்திற்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டம் நடத்தினோம், அதில் கூட யாரும் இது பற்றி சொல்லவில்லையே, இதோ உடனே சென்று பார்த்து அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் என்று புறப்பட்டார். அவர் கஜானாவுக்கு சென்று பார்த்ததில் திருடன் அந்த ஒரு ரத்தினக்கல்லை மட்டும் விட்டு சென்றிருப்பதை கண்டார். திடீரென அவருக்கு பேராசை வந்துவிட அந்த கல்லை எடுத்து இடுப்பில் வேட்டியில் முடிந்து வைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அரசவைக்கு ஓடோடி வந்தார். மன்னா, நமது உளவாளிகள் மிகவும் திறமைசாலிகள், ராஜ விஸ்வாசிகள், அவர்கள் கொடுத்த தகவல் சரிதான், கஜானாவில் உள்ள ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு அதில் இருந்த 3 ரத்தின கற்கள் திருடப்பட்டிருக்கின்றன என்று கூறினார். அப்படியா, ஒரு கல்லை கூட அவர்கள் விட்டு செல்லவில்லையா என்று அரசர் கேட்க, மன்னவா, திருடர்கள் என்ன முட்டாள்களா, ஒரு கல்லை நமக்கு விட்டு செல்ல, இருப்பதையெல்லாம் சுருட்டுவதுதானே அவர்கள் தொழில் என்று கூறினார் நிதியமைச்சர். சரி, போகட்டும், எனக்கு இன்னும் ஒரு உளவு தகவலும் வந்துள்ளது என்று கூறிய அரசர் காவலாளிகளை அழைத்து ஒரு வீட்டின் விலாசத்தை குறிப்பிட்டு அங்கு வசிக்கும் திருடனை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். விரைந்து சென்ற காவலர்கள் அந்த
திருடனை பிடித்து வந்து அரசர் முன் நிறுத்தினர். திருடன் நடுக்கத்துடன் அரசர் முன் வணங்கி நின்றான். நேற்று இரவு என்ன நடந்தது சொல் என்று திருடனிடம் அரசர் கேட்க, மன்னா, நானும் இன்னொருவனும் உங்கள் அரண்மனை கஜானாவுக்குள் நுழைந்து ஒரு பெட்டியை உடைத்தோம். அதில் 3 ரத்தின கற்கள் இருந்தன. நான் ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்த மற்றவனுக்கு ஒன்றை கொடுத்தேன். 3வது ரத்தினக்கல்லை உங்களுக்கே இருக்கட்டும் என்று வைத்துவிட்டேன். இதோ நான் எடுத்த ரத்தினக்கல் என்று கூறி அரசர் முன் அதை வைத்தான் அந்த திருடன். உன்னுடன் வந்தவன் திருடன் இல்லை, நான் தான் மாறுவேடத்தில் வந்து உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன். இதோ நீ என் பங்காக கொடுத்த ரத்தினக்கல் என்று கூறி அரசரும் அதை முதல் கல்லுடன் வைத்தார். நிதியமைச்சரே, என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? அடுத்து நீங்கள்தான் அந்த 3வது கல்லை எடுத்து வையுங்கள் என்று அரசர் கூற, மன்னர் மன்னவா, என்ன அநியாயம் இது? 3 தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே. அந்த கல்லையும் உங்களுக்கு தெரியாமல் இவன்தான் எடுத்திருப்பான். திருடர்களுக்கு கண்கட்டு வித்தை தெரியும் என்று நிதியமைச்சர் பதற்றத்துடன் கூறினார். நிதியமைச்சரே, இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த ரத்தனக்கல்லை சமர்ப்பிக்கவில்லை எனில் உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன். பின் உமது வீடு முழுவதையும் சோதனையிட உத்தரவிடுவேன் என்று அரசர் கோபமாக கூற, நிதியமைச்சர் நடுங்கிவிட்டார். மன்னவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரை நிமிட நேரத்தில் பேராசை என் கண்களை மறைத்து விட்டது. அந்த 3வது ரத்தினக்கல்லை நான் தான் திருடினேன். இதோ அந்த கல் என்று வேட்டியின் முடிச்சிலிருந்து அந்த கல்லை எடுத்து வைத்தார். அதைத் தொடர்ந்து காவலாளிகளை அழைத்த அரசர் அரச கஜானாவில் திருடிய குற்றத்திற்காக நிதியமைச்சரை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் தன் பதவியின் பொறுப்பை மறந்து ரத்தனக்கல்லை திருடிய நிதியமைச்சரை விட செய்வது திருட்டு தொழிலாகவே இருந்தாலும் உண்மையாகவும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்த இந்த திருடனே அந்த பதவிக்கு தகுதியானவன் என்று கூறிய அரசர் அந்த திருடனை நாட்டின் நிதியமைச்சராக நியமித்தார். நிதியமைச்சராக பதவியேற்ற திருடன் மறுநாளே துறவியை சென்று சந்தித்து உண்மை விளம்பியதால் ஏற்பட்ட நன்மைகளை அவரிடம் கூறினான். உண்மையே பேசு என்பதுதான் வேதத்தின் முதல் கட்டளை. நீ அதை கடைபிடித்ததால் வாழ்வில் இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளாய். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று என்று வள்ளுவரும் கூறியுள்ளார். அடுத்த முறை சந்திக்கும் போது உனக்கு வேறு ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன், இன்னும் உயர்வாய் என்று கூறி நாட்டின் புதிய நிதியமைச்சருக்கு ஆசி வழங்கி அனுப்பினார் துறவி.